அட இத்தனூண்டு கண்ணுக்குள்ள எத்த தண்டி கிடப்பாரு போட்டு போல கிரியே பொழந்து எடுக்கிறியே ரவுண்ட் த கிளாக் மைண்ட் பிளாக் சீ போடா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எப்படா சாவணும் எப்படா சாவறாங்க அந்த மாதிரி தான் இருக்குது. சாட்டையிலேயும் இவர் பார்க்குறப்பலாம் இருட்டு அறான் அவனை போட்டு அப்படி அந்த மாதிரி இருக்கும். அதுதானே சக்ஸஸ், அதுதானே ஆக்டர். இந்த இனிமே இப்படி தான் அப்படிங்கிற படத்தில் வந்து ஒரு மேனர்ஸ் ஒன்று பண்ணியிருப்பீங்களா சார்? அந்த அது எப்படி சார் பிடிச்சிங்க? இல்லை அதை நான் சும்மா ஒரு செட்டில் இருக்கிறது அடுத்த கட்ட பிள்ளைகளுக்காக எனர்ஜியாக வச்சுக்கிறதுக்காக நான் ஒரு சவுண்டு கொடுத்துட்ருப்பேன். அந்த ஒரு சவுண்டு அதை 2-3 பேர் அண்ணா இதை படத்தில் யூஸ் பண்ணுவாமான்னு தம்பி சந்தானம் தான் சொன்னிச்சு. இப்போ அதுக்கு ஒரு மூக்குப்பிடி படம் அந்த தனது வளர்ச்சியை காப்பாற்றிக்க முடியாமல் தடுமாறி இந்த சமூகத்தால் அலைக்கழிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய கதை. அதை இதை வந்து இது இமேஜே பார்த்துக்க முடியாது. இப்போ எம்.ஆர். ராதா ஐயா பார்த்துருந்தீங்கன்னா தம்பி நீ ரத்த கண்ணீர் பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட ரத்த கண்ணீர் சாயல் யாருண்ணா பயங்கர வைப்? இப்போ நீங்கள் எல்லாரும் டான்ஸரை வச்சிங்களா? சமுத்திரக்கனி சார் செம்மையா ஆடினாரா? இவர் செம்மையா ஆடினாரா? டேடி தான். டேடி வந்து ஃபுல் வந்து ஒரு வைப், அந்த எனர்ஜி ஃபுல் எனர்ஜியில் இருப்பார் அவர் எப்பவுமே. அது நான் யூஸ் பண்ணினேன். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. வணக்கம் தம்பி. ஒரு பயங்கரமான காம்பினேஷனாக இருக்குது. நான் இப்படி ஒரு காம்பினேஷன் எதிர்பார்க்கவே இல்லை. நானே எதிர்பார்க்கல. ஸோ ஓகே, படத்தில் வந்து இப்போ கோரியோகிராஃபி மட்டும்தானா இல்லை ஆக்டும் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா இப்போல்லாம் நீங்கள் ஆக்டராகவும் ஆயிட்டீங்க. இல்லை கொரியோகிராஃபி தான். டேடி சார் ஏன் சார் அவருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கலாம்ல? அவரே இப்போ பயங்கரமாக நடிக்கிறாரு. இல்லை ஒரு பெரிய செய்தி வரும், அவன் தம்பி உமாபதியை வச்சு ஒரு செய்தி வரும். அதுக்காக தான் இதில் கொரியோகிராஃபின்றது அவன் தம்பிக்காக உள்ளவன் தான். அதையும் சொல்லிடணுமில்ல, எனக்காக வந்தானா அவன் தம்பிக்காக வந்தானா? தம்பிக்காக உள்ள வந்து டேடிக்கிட்ட வந்தான். தம்பிக்காக வந்து டேடி கிட்ட வந்தார். ஓகே, புரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு டேடியை வந்துட்டு பயங்கர க்ளோஸு. அப்போ வந்துட்டு அது மூலிமா டேடி மூலிமா உமாபதி வந்து பயங்கரம், அது பிரதர் மாதிரி. இப்போ லைக் ஃபேமிலி. எனக்கு இன்னொரு தம்பி மாதிரி டேடி, அந்த மாதிரி ரொம்ப ஃபேமிலி. பட் யாருண்ணா பயங்கர வைப்? இப்போ நீங்கள் எல்லாரும் டான்ஸரை வச்சிங்களா? சமுத்திரக்கனி சார் செம்மையா ஆடினாரா? இவர் செம்மையா ஆடினாரா? எல்லாருமே தான்ப்பா. இல்லை யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஃபேவரட்? இவங்க 2 பேர் யார் பயங்கரமாக ஆடினாங்கன்னு கேட்குறேன். டேடி தான். ஸோ அவரோட டான்ஸுக்கு வந்து நான் ஆல்ரெடி நான் ஃபேனு, அதனால கேட்குறேன். நீங்கள் அவர் கோரியோகிராஃப் பண்ணி ஆட வைக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? டேடி வந்து ஃபுல் வந்து ஒரு வைப், அந்த எனர்ஜி ஃபுல் எனர்ஜியில் இருப்பார் அவர் எப்பவுமே. அது நான் யூஸ் பண்ணினேன். நானும் வந்துட்டு தம்பியும் பயமாக யூஸ் பண்ணினோம், அவர் விடக்கூடாதுரான்ட்டு. ஸோ நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, நம்மளுக்கு தெரியுது. உங்களோட படங்கள் வந்துட்டு எல்லாராலையும் பார்க்க முடியும் சார், எல்லா ஏஜ்லையும் பார்க்குறாங்க. குழந்தைங்கலேருந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த காமெடி போர்ஷன்ஸ் இருக்கும், செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அந்த சீரியஸான மெசேஜும் போய் கன்வே ஆகிடும். ஸோ தொடர்ந்து அந்த மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னு கான்ஷியஸாக தான் பண்ணுற டிசிஷனா சார் அது? இல்லை, இப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சாட்டை அப்பா வினோத சித்தம் இது மாதிரி கதைக்கு இம்பார்ட்டண்ட்டாக நடிக்கலாமேன்றது தான் விஷயம். நான் புதுசாக ஏதாவது பண்ணணும், ஒரு தீனின்னு சொல்லும்ல, ஒரு நடிப்புக்கான ஒரு தீனி போடணும் அப்படின்றது தான் ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் வினோதி சித்தம் நல்லா ஒரு தீனி எனக்கு. தம்பி சமுத்திரக்கனி கதை, இது எப்படி என் மகனோ, உமாபதி எப்படி மகனோ, அது சமுத்திரக்கனி எனக்கு ஒரு தம்பி. அது அண்ணனுக்கான தீனி கொண்டு வந்து இந்த வினோதி சித்தத்தில் பெரிய மைல் ஸ்டோனை க்ரியேட் பண்ணிட்டு போனாப்புல. இப்போ நம்ம பசிக்கு எப்போதுமே நம்மளே சமைச்சு அடுத்தவர்கள் சமைச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதை நானே சமைச்சுக்கிட்டேன். அதை சமைக்கிற பொழுது வீட்டிலே அசோசியேட் டேரக்டர், இப்போ இவங்க என்கிட்ட என்னென்ன கதைகள்லாம் இருக்குன்னா, எங்கிட்ட உமாபதியை டிஸ்கஸ் பண்ணேன், உமாபதி இமிடியேட்டாக போய்ட்டு தம்பி சாண்டிகிட்ட டிஸ்கஸ் பண்ணான். இது ஒரு கூட்டு முயற்சி தான். இந்த கதை என்பது சாதாரணமாக எழுதிட முடியாது. இது ஒரு வாழ்ந்து மறைந்த ஒரு மனிதனுடைய கதை. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஷோவில் கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போவே வதந்திகள் ஓடிட்டுருக்கு யார் கதைன்னு. கிட்டத்தட்ட யூகிக்கிறதெல்லாம் கரெக்டு தான். அவருடைய கதை, அவர் இயக்கப்பட்டார். சமுதாயம் அப்படி தான், வளர்கிற வரைக்கும் 2 கண்ணால் போகிற, வளர்ந்த பிறகு பின்னாலே கண்ணு வச்சுப்பாருன்றது தான் வாழ்க்கை. உயர்வது, பணம் பெறுவது, புகழ் பெறுவது சுகம் இல்லை. இது தம்பி வந்து ஒரு சாதாரண ஸ்டேஜ்லேருந்து இவ்வளோ பெரிய உயரத்துக்கு தம்பி சாண்டி வந்திருக்கிறான். என்னை அப்பான்னு கூப்பிட்றான், நான் மகனேன்னு கூப்பிட்றான்னா, இதுதான் அவனுடைய ஒரு விஷயம். ஸோ இதை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் ஓடிக்கிட்டுருக்கான். 3 நேரம் சாப்பாடு, மாற்று துணிக்கு காசு இருக்குது, ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இந்த இடத்த காப்பாற்றுறோம். இவன் மூலமாக எவ்வளவு நடன கலைஞர்களுக்கு வேலை கொடுக்க முடியுது. சாண்டி மாஸ்டரா ஈஸியாக 2 நாளில் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவன் வளர்ந்ததுக்கு பிறகு ஒரு பாடலுக்காக 10 நாட்கள் கொடுக்கப்படுதுன்ற பொழுது அவனோட கற்பனையெல்லாம் கொண்டு வர முடியுது. ஸோ அப்படி தனது வளர்ச்சியை காப்பாற்றிக்க முடியாமல் தடுமாறி இந்த சமூகத்தால் அலைக்கழிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய கதை. அதை இது இமேஜே பார்த்துருக்க முடியாது. இப்போ எம்.ஆர். ராதா ஐயா பார்த்துருந்தீங்கன்னா, தம்பி நீ ரத்த கண்ணீர் பார்த்துருக்கீங்களா? கிட்டத்தட்ட ரத்த கண்ணீர் சாயல். ஆமாம், அதில் எம்.என். ராஜம் அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட ராதா ஐயா உதைக்கணும். ஸ்டெப்ஸில் சாப்பிட்ருக்கு பார்த்தியா, எட்டி உதைக்கணும்.
அப்போ உதைக்கிற பொழுது அவர் வந்து வாங்கினவர் நிற்கிறார், அந்த அம்மா விழுந்துருச்சு, உதைச்சிட்டு விழுந்துருச்சு. ஏன்னா பெரிய மனுஷனை உதைக்கிறமே அப்படின்றது. அங்கே ஒரு எம்ஜிஆர் நடிச்சிருக்க முடியுமா? நடிச்சிருக்க மாட்டார். சிவாஜியை நடிச்சிருக்க முடியுமா? நம்ம இமேஜே பார்க்கல. ஒரு அற்புதமான ஒரு கதை. இந்த சபலத்தால் ஆட்கொடப்பட்ட ஒரு மனிதன், வீட்டுக்கு துரோகம் செய்தவன், ஒரு மனைவி துரோகம் செய்தவன், அந்த கதாபாத்திரத்தை தாங்கி நடிக்கிறதுக்கு இமேஜ் பார்க்கக்கூடாது. அப்போ ஒரு வாழ்வியலை காமிச்சிட்டு போன பொழுது அவர், அம்மா இல்லைண்ணே உங்களை நான் உதைக்கிறேன்னு அப்படின்னு, இல்லைம்மா நீ ஒரே ஒரு நின்று நீ இல்லைன்னா ஆமாம். அதே போல் இதில் வந்து இமேஜை தள்ளி வச்சுட்டு படத்தை பார்த்தவங்க என்று சொன்னாங்க. ஆமாம்ல அண்ணே இது யாரும் பண்ண முடியாதுண்ணே, இமேஜ் கொஞ்சம் பார்த்தாலும் இந்த கேரக்டர் பண்ண முடியாதுண்ணே, இமேஜெல்லாம் தூக்கி தூட்டு ஒரு ஞான நிலை மனசுக்குள்ளே வரணும். ஸோ என் தீனி தான், என் பசி, நடிப்பு என்ற ஒரு பசிக்கு ஒரு தீனி என்பது நானே. இப்போ வீட்டுக்குள்ளே ஒரு அசோசியேட் இருக்கிற பொழுது அவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ 4 மணி நேரம் கதையை 2 மணி நேரம் 5 நிமிஷத்தில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வைக்கணுன்ற பொழுது ஒரு சாங், அந்த சாங்கை தான் இந்த சின்ன முள்ளு பெரிய முள்ளு, சின்ன முள்ளு சிங் சிங், பெரிய முள்ளு சங் சங், இந்த கதை. அதை தம்பி நிறைய பேருக்கு இதை காமிச்சோன்னே, என்னே பிரசாந்தெல்லாம் பார்த்துட்டு ட்ரெய்லர் பார்த்துட்டு தம்பி சொன்னா, அண்ணே எப்படிண்ணே நடிகர் பிரசாந்த் பெரிய ஆனால் இதெல்லாம் எப்படி ஆடினீங்க? நான் எப்போ ஆடினேன்? ஆர்வக்கோளாறு ஆட்டு வச்சது சாண்டி மாஸ்டர் தான், ஆடினது நீங்கள் தானே அப்படின்னாப்புல. இது என்னென்னா உங்களை மாதிரி பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த வயசில் அங்கே சார் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ற பொழுது நம்ம இன்னும் நம்பிக்கை உங்களுக்கு போகாதில்ல. நான் இது ஒரு இலக்கை நோக்கு நினச்சேன், அந்த இலக்கை அடைய முடியலே தடுமாறிக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு தேவை உழைப்பை போட்டுக்கிட்டு எந்த வயதில் ஒன்று ஏணி கொண்டு உயர்த்தி விட முடியும் யாருக்குமே தெரியாது. நம்மளுடைய கடமை என்பது உழைப்பை போடுறது தானே. ஸோ என் பசிக்கு நான் ஒரு தீனி தேடினேன், அதை என் பையனே அதை வந்து டைரக்ட் பண்ணி கொடுத்தான். சூப்பர். ஸோ உங்கள் கோரியோகிராஃபி பற்றி கேட்குறதுக்கு முன்னாடி சார்கிட்ட வந்து இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் அவரோட டேடின்னு கூப்பிட்றது அந்த பாண்டிங் அதெல்லாம் இருக்கட்டும், பட் அப்பார்ட் ஃப்ரம் அன் ஆக்டர் இவ்வளோ விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவர் பேசுகிற விஷயங்கள், அவர் ஷேர் பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல, அப்பார்ட் ஃப்ரம் சினிமா என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு ஜென்ரலாக ஷேர் பண்ணுவார்? ஜென்ரலாக வந்துட்டு ஒரு மனுஷனை இப்படி தான் இருக்கணும். ஜென்ரலாக நம்ம வந்துட்டு நிறைய தாட்டில் ஓடுந்துருமா. இவர் வந்து பயங்கரமாக ஒரு ஞானிக்க முற்றும் திறந்த முனிவர் சொல்லுவாங்க. ஆமாம், அவர் இப்போ ஸ்பீச்செல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். நான் வந்து அப்படியே பார்த்துனே இருப்பேன். நான் யோசிப்பேன் எப்படி இதெல்லாம் எப்படி இவ்வளோ விஷயம் தெரியுதுன்ட்டு. ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. எல்லாத்தையும் பேசுறது, எல்லாத்தையும் எந்த விஷயம் எடுத்தாலும் அதில் வந்துட்டு சொல்கிறது, அதில் தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. இப்போ நம்மளுக்கு எல்லா விஷயம் தெரியல, ஆனால் இவர் எல்லா விஷயமும் தெரியும். யோசி எப்படி இருந்துட்டு அவர் நிறைய ஸ்டடீஸ் பண்ணுவார். இப்படி தான் இருக்கணும், ஒரு கோர்வையாக சொல்லுவார் கரெக்டாக எல்லாம் பிளான். பட் அதெல்லாம் வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணோன்னா டவுட்டு நம்மளுக்கு. சூப்பர். அது எங்கே அந்த அனுபவம் நீங்கள் அவர் சொன்னார்ல சார், அது உங்களுக்கு எங்கேருந்து சார் வருது? இப்போ புக்ஸ்லேருந்து படிக்கிறதா, இல்லை அன்றாட வாழ்க்கையில் மக்களை பார்க்கும்போது அவங்க கிட்டேருந்து படிச்சுக்கிறதா, எங்கேருந்து உங்களுக்கு அந்த சோர்ஸ் கிடைக்குது? தினசரி அப்டேட்டில் இருந்துக்கிறது தான். இப்போ கூட முந்தா நாள் ஒரு விஷயத்தை பார்த்து அதிசயிச்சேன். ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் பேட்ஸ்மேனு அவர் சொன்னான், நான் ஏழையாக பிறந்ததுக்கு காரணம் என் தந்தை அல்ல, நான் பணக்காரனாக இருப்பதற்கு காரணம் என் தந்தைனா. அட நல்லா இருக்கேன் எப்படி இல்லை? ஸோ அப்டேட்டில் இருக்கிற விஷயங்கள் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள். என்ன அவங்கள மாதிரியான பிள்ளைகள்கிட்ட ஈகோ விட்டு மட்டும் தெரிந்தவன்னு தெரிஞ்சிருச்சுன்னு முடிஞ்சு போச்சு இல்லையா? எனக்கு இன்னும் தெரியலை. தாழ்வு மனப்பான்மை தான் எனது பலம். பயமும் தாழ்வு மனப்பான்மையும் எனது 2 அற்புதமான ஆயுதங்கள். இந்த தாழ்வு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் அந்த பயம் 2 தான் என்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. எனக்கு இன்னும் தெரியலை, எனக்கு இன்னும் ஏதோ தேவைப்படுது, அல்லது இப்போ இருக்கிற இன்னும் இந்த பேரை காப்பாற்றிக்கணும், நம்ம இருக்கிற இடம் என்ன, இப்படி மிகப்பெரிய இந்தியா தேடக்கூடிய ஒரு தம்பி மல்டி டேலண்ட் இப்போ ஆர்டிஸ்ட் ஆகிட்டான். இப்போ அவன்லாம் என்னை கூப்பிட்டோன்னு ஓடி வர்றான்னா ஆத்தாடி அப்போ வளர்ந்துருக்கோம், அதை காப்பாற்றிக்கணும். புரியுதா? அந்த பயம், அந்த தாழ்வு மனப்பான்மை, இது 2ம் இருந்துச்சுன்னா அடுத்தவன் தேவையில்லை. நிறைய பேர் அதை மைனஸாக சொல்லுவாங்க, ஆனால் அதே ப்ளஸ்ஸாக சொல்லிட்டாரு. ஆமாம்மா, அந்த காலத்து ஆசைப்படாத அப்படிம்பாங்க, ஆசைப்படு. கனவு காணாத மாப்பிள்ள, இதெல்லாம் கனவுல வச்சு கனவு காணுங்கள். ஸோ வாழ்க்கையே அதுதானே. இப்போ ஆனால் ஒரு விஷயம் எதை சுற்றி போகுது அப்படின்னா, கஷ்டத்துக்கு வீட்டுக்கு பிரச்சனை காசு இல்லையா? வீட்டுக்கு பிரச்சனை காசு, காசுக்கு மருந்து உழைப்பு, உழைப்புக்கு மருந்து வேலை, வேலைக்கு மருந்து ஆற்றல், ஆற்றலுக்கு மருந்து டிசிஷன் முடிவு, முடிவுக்கு மருந்து தெளிவு, நீ தெளிவுக்கு மருந்து குடும்பம். இப்போ சுற்றி வந்தால் குடும்பத்துக்குள்ளே தான் வருது. அப்போ குடும்பத்துக்கு மருந்து காசு, காசுக்கு மருந்து உழைப்பு, உழைப்பு மருந்து வேலை, வேலைக்கு மருந்து ஆற்றல், ஆற்றலுக்கு மருந்து. இப்போ எப்படி போனாலும் வாழ்க்கை மனுஷன் இதை வீட்டை சுற்றி வருது. அப்போ வீடு பயமுறுத்துதா? வீடு ஒருத்தனை கோழையாக்குதா?
ஒரு கமிட்மெண்ட் இருக்கிற பொழுது நான் யார் தெரியுமா சொல்ல மாட்டேன், டேய் நான் எடுக்கிற முடிவு என் மனைவியை எஃபெக்ட் பண்ணும், நான் எடுக்கிற முடிவு என் குழந்தைகளை எஃபெக்ட் பண்ணும். இதுதான் தம்பி இந்த சுழற்சி தான். நீ எத்தனை பெரிய ஆளாக வேணாலும் போ, நாட்டுக்கே ராஜாவானாலும் போ, ராஜா தனது வீட்டில் காமிக்காத. ஆடியன்ஸ் ஏற்றுக்கிற ஒரு ஆக்டராக பார்த்துட்டோம். இப்போ எம்.ஆர். ராதா சார் பண்ண மாதிரியான ஒரு கேரக்டர் இவரால் முடியும், இவர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் இல்லை. டேடி வந்து எல்லா கேரக்டரும் பார்த்துருக்காங்களே. இவர் வந்து ஒவ்வொரு ஃபன் பண்ணி காமெடி பண்ணி பாரு, எமோஷ்னல் பண்ணி மைனாலாம் இஸ் எமோஷ்னல் அந்த கேரி பண்ணுறது, நெகட்டிவாகவும் சரி, எல்லாமே சரி, எல்லாமே பண்ணிட்டார்ல. எல்லா படமும் பண்ணிட்டார் அவர். வேற என்ன இருக்கு? சூப்பர். ஸோ கோரியோகிராஃபி பண்ணுறது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது உங்களுக்கு? ஏன்னா அந்த ஃபன்னும் இருக்கணும். எனக்கு வந்துட்டு அவரு என்ன சொன்னாலும் பண்றாரு, அது எனக்கு ஜாலியா இருந்தது. இதுல எப்படின்னா ஒரு ஸ்டெப் டேபிள் அது அதான் அதெல்லாம் வந்துட்டு எஸ்டிஆர் தான், தலைவர் எஸ்டிஆர். அவர் தான் வந்து இந்த ஒஸ்தி படத்துல வந்துட்டு இந்த படத்துன்னு ஒரு மூவ்மெண்ட் பண்ணல, இந்த டும்மியில தான் அதை மாதிரி டேடி ஒரு மூவ்மெண்ட் எஸ்டிஆர் மூவ்மெண்ட் போடுவேன்னு அதை மாத்தி இவர் வேற ஒண்ணு பண்ணாரு. அங்க பேஸ் பண்ணல, இது வந்து அதை விட வித்தியாசமா இருக்கன்ட்டு. அது இல்ல, அது வேற ஒண்ணு. அந்த படத்துன்னு பண்றது வேற ஒண்ணு பண்ணாரு. நான் பண்ண என்ன இது வித்தியாசமா இருக்கு டேடி, அப்ப இதே பண்ணுங்கன்ட்டு. அது பயங்கரமா இருந்தது. இல்ல அந்த எனர்ஜி தான் ஃபுல்லாவே பயங்கரமா பண்ணிட்டாரு. இவர் பண்ணது நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்டா இருந்தது. என்னடா இது. ஸோ உமாபதி ராமையா பற்றி சொல்லுங்கள் சார். அவரோட டைரக்ஷன் எப்படி இருந்தது? ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய டேரக்டர்ஸ் பார்த்துருப்பீங்க, பட் இவரை பற்றி நீங்கள் கொடுக்குற ரிப்போர்ட் காரணம் என்ன சொல்லுவீங்க? அதான் சொன்னேன், ஒரு 4 மணி நேரம் கதை. இது வெப் சீரிஸாக பண்ணால் அந்த அளவுக்கு 10 எபிசோடு எடுக்க முடியும். இது ஒரு 2 மணி நேரம் 5 நிமிஷத்தில் பண்ணணும். ஆமாம். அப்போ ஃப்ரம் த பிகினிங்கில் எண்டு வரைக்கும் இந்த முழுவதும் இந்த கேரக்டர் மேலே தானே கதை. இப்போ நானே களத்தில் இருக்கிற பொழுது என்னை இயக்கணும். வீட்டுக்குள்ளே அசோசியேட் டேரக்டர் அவன்கிட்ட தான் கதை சொன்னேன். அவன் தான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணான். பண்ணுற பட்சத்தில் ஸ்பாட்டில் கோ டேரக்டராக இருக்கிறதா தான் பிளானு. அப்போ செட்டில் வர்ற பொழுது நானே ஷார்ட் பை ஷார்ட் இருக்கணுன்ற பொழுது அதுலேயும் கவனம் எடுக்கிற பொழுது தம்பி சுரேஷ் காமாட்சி பார்த்துட்டு, அண்ணன் உங்களுக்கு என்னென்னு இனிமேல் புகழ் தம்பி அழகாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல, அதையா ஒத்துக்க மாட்டேங்கிறான், நான் அசோசியேட்டாகவே இருக்கிறேன். அவங்க 2 பேரும் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதில் தான் நான் என்ட்ரி ஆகி போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தானுங்க. இல்லைப்பா அப்படின்ற பொழுது இப்போ தம்பி சுரேஷ் காமாட்சி சொல்ல போனோன்னா ஒத்துக்கிட்டாப்புல. ஸோ இப்போ எனக்கு ஃப்ரீ ஆகிடுச்சு. இல்லைனா அந்த பாருங்கள் இப்போ கூட இப்போ எங்கே இல்லைனா டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். படம் ரிலீஸ் 27th ரிலீஸு, டிசைன் ஒர்க்கு டிசைன். ஸோ இப்போ இன்றைக்கி படம் பண்ணுவதை விட கனெக்ட் ஆகி தேட்டருக்கு கொண்டு வருவது வந்தவங்க ரொம்ப பரிபூர்ணமாக அடடா நல்ல வேலை இந்த படம் பயங்கர அப்டேட். உமா வந்துட்டு பயங்கர அப்டேட். சார் எனக்கு ஒரு டவுட் சார். அந்த இனிமே இப்படி தான் அப்படிங்கிற படத்தில் வந்து ஒரு மேனர்ஸ் ஒன்று பண்ணியிருப்பீங்களே சார், அந்த அது எப்படி சார் பிடிச்சிங்க? இல்லை அதை நான் சும்மா ஒரு செட்டில் இருக்கிறது அடுத்த கட்ட பிள்ளைகளுக்காக எனர்ஜியாக வச்சுக்கிறதுக்காக நான் ஒரு சவுண்டு கொடுத்துட்ருப்பேன். அப்படி ஒரு சவுண்டு அதை 2-3 முறை அண்ணா இதை படத்தில் யூஸ் பண்ணி பண்ணுவாமான்னு தம்பி சந்தானம் தான் சொன்னிச்சு. இப்போ அதுக்கு ஒரு மூக்கு பிடிப்ப அந்த அந்த மாதிரி அதை சவுண்ட். சார் நிறைய கேரக்டர் பண்ணியிருக்கீங்க சார். அந்த படம் வந்து பிளாஸ்ட் சார். ஒரு சீனில் தூங்கிட்டு இருப்பீங்க, டிவியில் பாட்டு ஓடிட்டு இருக்கும், அயன் பாக்ஸை வச்சுட்டு அழகாக ஒரு 2 செகண்ட் டைம் கொடுப்பாங்க. ஆன் பண்ணோடனே சூடு ஏறுறதுக்கு ஒரு 2 செகண்ட் உடனே குதிச்சுட்டு எழுந்திருப்பீங்க. ஸோ அது உடல் மொழி தான் தம்பி. இப்போ அந்த உடல் மொழின்றது என்றைக்குமே அது யூனிவர்சல் லாங்குவேஜ் இல்லையா? அது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பயங்கரமாக இருக்குது. மற்றவங்க உங்களை மாதிரி பிள்ளைங்க ரசிக்கிறீங்களே, நான் அவுட் ஆஃப் ஏதாவது ஒன்று பண்ணுற பொழுது இது நல்லா இருக்க பயன்படுத்திக்கலாமான்ற பொழுது அப்படி தான். இன்னொன்று சமுத்திரக்கண்ணனை பற்றி கேட்காம இருக்கவே முடியாது. பயங்கரமான ஒரு காம்பினேஷனாக அமைஞ்சிட்டிங்க. இப்போது நிறைய நம்ம முன்னாடி வந்து பார்த்துருக்கோம், கவுண்டமணி செந்தில் சார், அதுக்கப்புறம் கவுண்டமணி செந்தில் சார், அதுக்கப்புறம் வந்து பார்த்திபன் சார், வடிவேல் சார், அந்த மாதிரி காமெடியாக பார்த்துருக்கோம். இது வந்து காமெடியும் சரி சீரியஸும் சரி உங்களுக்குள்ள வந்து பயங்கரமான ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. இந்த காம்பினேஷன் வந்து ஹிட்டு. உங்கள் 2 பேர் சேர்த்து வச்சு பார்த்தாலே அந்த படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். குடும்பத்தோடு எல்லாரும் வந்து பார்த்துட்டு ஒரு மெசேஜ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடுது. இது எப்படி அமைஞ்சதுன்னு நினைக்கிறீங்க? அது சாட்டை படத்தில் தான். சாட்டை படத்தில் மெயினாக வந்து செம்ம ஹிட்டுன்ற பொழுது சாட்டை படம் அதை பிரபுசாலம் தயாரிப்பு பண்ணுற பொழுது அந்த தம்பி அன்பழகன் கதை கொண்டு வந்தான். கதை கேட்குற பொழுது பார்த்துட்டிங்கன்னா ஒரு எங்களை மாதிரியான நம்மளை மாதிரியான ஒரு அடித்தட்டத்துலேருந்து மேலே வரக்கூடிய பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க. ஸோ அப்துல் கலாம் ஐயெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க. இப்போ அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிப்பவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது, அவங்க மற்றவங்களை பார்த்தா அப்படி இல்லை, அதை கம்பீரமாக நினைக்கணும்ன்றது தான் கண்டென்ட். அடிநாதம் தான் அது அரசாங்கம் எடுக்கக்கூடிய அளவுக்கான தகுதிக்குள்ள ஒரு கண்டென்ட்டு. டேய் சும்மா கான்வெண்ட்டில் போய் பச்சிருந்தா ஒயிட்லாக்கான் கோழி குஞ்சிடா, நம்மளாம் நாட்டு கோழிகள்ரா அப்படின்ற ஒரு கண்டென்ட் தானே. அப்போ அவங்களுக்கான அந்த கான்ஃபிடென்ட்டை வந்து உடைச்சிடக்கூடாதுன்றதுக்காக அற்புதமான பாசிட்டிவ் கண்டென்ட். அதை நாங்கள் கேரவனில் உட்காந்துட்டு இருக்கிற பொழுது அற்புதமான விஷயம் அப்படின்ற பொழுது இப்போ தம்பி எம்ஜிஆர் பண்ணலாம், இல்லைனா சிவாஜி பண்ணலாம், இல்லைனா அஜித் சார் அண்டு தம்பி விஜய் இவங்கெல்லாம் பண்ணலாம், ரஜினி. இப்போ இமேஜ் ஓரியன்ட் மாஸ் ஆட்கள் பண்ண முடியாது. அவங்க பண்ணால் கிண்டல் அடிச்சிட மாட்டாங்க மக்கள். என்றைக்குமே இந்த ஊடகம் என்பது மக்களுக்கு தானே தம்பி. அவங்க அதை என்ன நினைப்பாங்க?
அப்போ தம்பி நீ ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக வர்றியா, அங்கே திருத்துறியா, அப்புறம் இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு போறியா, திருத்துறியா, ஏய் நெஞ்சை நக்காதீங்கப்பா, அதுவும் 4 அடி தோண்டிட்டு நக்காதீங்கடா, ரொம்ப பிரச்சனை ஸ்ட்ரைட்டாக அட்டாக் ஆகும். இப்படி யாராவது பெரிய கிரிட்டிக் பண்ணி விட்டாங்கன்னா கண்டென்ட் க்ளோஸ் ஆயிடும். அப்போ ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து இயேசுநாதர் மாதிரி சிலுவைகளை நான் வாங்கிக்கிறேன். ஆடியன்ஸை கிண்டல் பண்ணிடக்கூடாது. நீ பாட்டுக்கு உன் தளத்தை போயிட்டு நான் உனக்கு கிரிட்டிக் பண்ணு, கெட்ட வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன், அதில் பார்த்துருந்தீங்க எனக்கு தெரியும், பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன் அனுப்போம். ஸோ அப்போ நம்மளுக்கு தேவை ஆடியன்ஸ்க்கு அந்த விஷயம் போய் சேரணும்ப்பா அப்படின்னு ஒரு எங்களுக்குள்ள ஒரு தாரிபீகம்னா ஒரு ஒப்பந்தம் போட்டுட்ட பொழுது அப்போ அதை அடித்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. அப்போ நானும் தம்பி சமுத்திரக்கனியும் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக மலேசியா போகிறோம். மலேசியா போகிற பொழுது சார் உங்கள் 2 பேரையும் தம்பி இப்போ சொன்னீங்களே, நீங்கள் 2 பேரும் வந்தால் அப்படி நல்லா இருக்குன்ட்டு அதில் அந்த இத்தனைக்கும் படித்தவங்க போங்க சார் மைனாவில் அப்படி எங்களையெல்லாம் வீட்டில் ஒருத்தராக தாய் மாமாவா அண்ணனா வந்துட்டீங்க, இந்த படத்தில் நீ கெட்டவராக நடிச்சிட்டீங்க. அப்போ அந்த ஹஸ்பண்ட் சொன்னாங்க படம் தான் அப்படின்னாங்க. அப்போ சொன்னாங்க நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறைய எதிர்பார்க்குறோம்ன்ற பொழுது அங்கே தம்பி வந்து ஒரு நைட்டுக்குள்ளே அப்பா படத்தில் கண்டென்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே எல்லோருந்து டேக்கப் ஆனது அப்பா. ஸோ அது வந்து நான் மெலோ ட்ராமா பண்ணுற பொழுது தம்பி ஸ்ட்ரைட்டாக இருப்பாப்புல, தம்பி மெலோ ட்ராமா பண்ண நான் இதுதான் அந்த அதான பயங்கரமான ஃபார்முலா சார். அண்ட் சாட்டை வந்து உங்களுக்கு உங்களோட மிகப்பெரிய அவார்டாக என்ன நினைக்கிறேன்னா, நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு வந்து கோவம் வந்து திட்டவே ஆரம்பிச்சிருவாங்க, அந்த அளவுக்கு ப்ளே பண்ணிட்டீங்க. அண்ட் அது எப்படி பண்ணுறாருன்னு தெரியல. இரிட்டேட் பேசுறேன் அது அதான் சொல்கிறேன். அதுதான் வழக்கமாக காமெடி ஆக்டர்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ல அதுதான் அப்படிதான் வரணும். இப்போ அதுதான் இப்போ லியோவில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க சாவட்றான் செத்துனே எல்லாம் கை தட்டுவானுங்க, எப்படா சாவணும் எப்படா சாவட்றாங்க அந்த மாதிரி தான் இருக்குது. சாட்டையிலேயும் இவர் பார்க்குறப்பலாம் இருட்டை அவனை அறான் அவனை போட்டு அப்படி அந்த மாதிரி இருக்கும். அதுதானே சக்ஸஸ், அதுதானே ஆக்டரோட சக்ஸஸ். அது ஏன்னா 2 விஷயம் நான் ரசிப்பேன் என் வாழ்க்கையில். காமிக்கல் ட்ராக் வந்து என் பங்காளி வடிவேலு அவர்களுக்கு எழுதிக்கிட்டு இருக்கும்போது பிறகு படத்தில் ஒரு ஷார்ட் முடிச்சுட்டு வந்தேன். வடிவேலு என் பங்காளி பிறவி நடிகை அப்படின்னாப்புல. ஓ நேத்தாயா எல்லாரும் சொல்லியிருக்காங்க. எப்போ பிஃபோர் மைனாவுக்கு பிறகு இந்த வேர்டு சொன்னது யார்? அதே மாதிரி இசை படத்தில் கொடைக்கானலில் நடிச்சுக்கிட்டு இருக்கிற பொழுது ஒரு விஷயம் எமோஷன், அந்த பர்டிகுலர் விஷயம்லாம் இங்கே வரல, ஃபுட்டேஜுக்காக போயிடுச்சு. இசை படம் பெரிய விஷயம்ன்றனால அப்படியே எஸ்எஸ்வரியா சார் நீங்கள் நடிப்பறக்கம் சார் அப்படின்னாப்புல. அவர் இப்போ நடிப்பறக்குன்னு அவர்கிட்ட நீங்கள் சொன்ன இந்த ஷாட்டையை பார்த்தோம்னா ஸோ வாழ்க்கை அதுதான் நம்மளை என்ன மாதிரியானவர்களை அடுத்த கட்டத்துக்கு இன்னும் நம்மள்ட்ட எதிர்பார்க்குறாங்கடா, இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னும் அடுத்த விஷயம் கொடுக்கணும்டான்னு. அதே தான் இந்த ராஜா கிளியில். அண்ட் ஃபைனலாக ஒரு கொஸ்டின் சார். ஸோ இந்த படம் நிறைய பேர் வந்துட்டு எல்லோரும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தரை வந்து அந்த கதை தான் இந்த கதை ஒரிஜினல் கதை அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த கதை தானா, அந்த கதையோட பின்னணி என்னன்னு மக்களுக்கு புரிய வைக்கிற ஒரு கதையா, இல்லை நடந்தது அப்படியே எடுக்கிற கதையா, என்ன மாதிரியான கதை? ஒரிஜினல் தழுவப்பட்ட இதில் சம்பந்தப்பட்ட அந்த கதாபாத்திரம் ராஜா கிளியினுடைய கதாபாத்திரத்தினுடைய அந்த ஆத்மாவோடு நான் 72 நாட்கள் ஒன்றாக இருந்தவன். ஒன்றாக அவர் வாழ்க்கையில் யாரிடமும் சொல்லாத அவ்வளவு விஷயங்கள் சொன்னவர். ஒரு பரிசுத்தமான வள்ளல். அவர் இயக்க வைக்கப்பட்டார். அந்த இடத்தில் யாராக இருந்திருந்தாலும், இன்றைக்கி மகான் என்று கொண்டாடப்படக்கூடிய யாராக இருந்திருந்தாலும் கூட, பேர் சொல்ல மாட்டேன் போட்டு இடித்து கொண்டு விடுவானுங்க, மகான் என்று கொண்டாடப்படக்கூடிய யாராக இருந்தாலும் மனிதராக பிறந்து விட்டால் அவன் இயங்குவதில்லை. வெற்றி பெறுவதற்கு வரைக்கும் தான் நான் இயங்குவேன். வெற்றி பெற்ற பிறகு ஏதோ நம்மளை இயங்க வைக்கும் இல்லையா? அதனால இதில் ஒரு கண்டென்ட் கூட பணம் 11 செய்யும், செய்ய வைக்கப்படுவார்கள். அப்போ அதை காப்பாற்றுக்கிற சக்தி நம்மள்கிட்ட கிடையாது. அதுதான் விதி. ஒரு மனிதனை கடவுளுக்கு நிகராக இந்த சமுதாயம் கொண்டாட ஆரம்பிச்சிருச்சுன்னா அது யாருக்கு உடனடியாக பிடிக்காதுன்னா கடவுளுக்கு தான் பிடிக்காது. ஆமாம் சாமி அப்படின்னு ஒரு காலில் ஒருத்தர் விழுந்தான்னா சாமிக்கு தானே கோவம் வரும். ஏன்னா அப்போ நான் யார்? அவருக்கு ஈகோ. இந்த உலகத்தில் இன்டெலிஜென்ட் ஈகோ யார் தெரியுமா? கடவுள். அதனால தான் மனுஷனாக பிறக்க மாட்டேங்கிறான். சரியான கடவுளாக இருந்தால் ஒரே ஒரு முறை மனுஷனாக பிறப்படா பிறக்கவே மாட்டான். ஏன்னா பிறந்து கீழே விழுகணும், குப்புத்துக்கணும், கழுத்து நிற்கணும், கண்ணு சஸ்டெயின் ஆகணும், உட்காரணும், உருளணும், விழுகணும், நிற்கணும், வளரணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், ஒரு கேலை லவ் பண்ணணும், சீட்டிங் ஆகணும், பிரேக்கப் ஆகணும். கொய்யால் எவ்வளோ வேலையெல்லாம் இருக்குது. அப்புறம் குத்து வாங்கணும், கேள்விக்கு பதில் சொல்லணும். 7:30 மணிக்கு ஒழுங்காக வீட்டுக்கு போனால் கூட ஏன் லேட்டுன்னு கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்குற மூணுலேயே மனைவி இருப்பாங்க இல்லையா? நல்ல மனைவி அமைந்தால் நல்ல கணவன் அமைய மாட்டான், நல்ல கணவன் அமைஞ்சால் நல்ல மனைவி அமைட்டான். எதுகை மூணு இம்சைகள் தாண்டி நல்ல நாள் பார்த்து நடிச்சாமத்தில் வாயப்பழகணும். இதுக்கு எதுக்கு நாங்கள் என் மனுஷன் பிறக்கணும்? இதை யோசிச்சு தான் அவன் பிறக்க மாட்டேங்கிறான். மிகப்பெரிய ஆள். ஆனாலும் கூட மனிதனை இப்போ அவன் கெட்டவன், அவன் கெட்டவன் ஆக்கப்பட்டிருக்கிறான். அதான் அவன் எப்படி அவனா விரும்பி என்னை கெட்டவன் இந்த உலகம் சொல்கிறதுக்கு அவரது கெட்டவனாக மாறுவானா?
இல்லை விதி. அப்போ யார் அதுக்கு அத்தாரிட்டி? கடவுள் தான். நல்லவனாக ஆவதும் கெட்டவனாகுவதும் சமுதாயம். சமுதாயம்ன்றது யார்? கடவுள் தானே படைச்சிருக்காரு. படைப்பாளி அவர் தானே. ஸோ கடவுள் படைத்த விதவிதமான கதாபாத்திரங்கள். இந்த படத்தில் நான் ரசித்தது என்றது 30 கேரக்டர்ஸ் இருக்கும். அதில் 15-16 பேர் எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்டில் இருக்காங்க. 15-16 பேர் 2 சீன் 3 சீனில் எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட். மீதி 12 பேர் கேரக்டராகவே இருப்பாங்க. அந்த 30 கேரக்டர், ஒரு கேரக்டரை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கூட அந்த கதை அடி வாங்கிடும். ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதனுடைய வரலாற்றை ஒரு 2 மணி நேரம் 5 நிமிஷத்தில் பார்த்து படித்து உணர்ந்துட்டு வெளியே வரக்கூடிய ஒரு ஃபுல் டீட்டெயில்டு இது இருக்குது. ஸோ அந்த வகையில் ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில் தகப்பனாக என் மகனுக்கு 2024 திருமணமாகிடுச்சு. என் மகன் டைரக்டராக அறிமுகமாகிருக்கிறான். இது ஒரு தந்தை. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கும் சரி, பார்த்துக்கிட்டு இருக்கிற தாய் தந்தைகளுக்கும் சரி, இதே மனநிறைவு உங்கள் குடும்பத்துக்கு வரணும். ஆமாம், அது 2024 நிறைவில் ஒரு தந்தையாக உங்கள்ட்ட எல்லாம் சொல்கிறேன். 27ஆம் தேதி ராஜா கிளி தேட்டர்களில் பறக்குது. அந்த பறக்கும் கிளியை பக்கத்தில் போய் ரசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். வீட்டுக்கு போகிற பொழுது உங்களுக்கு நிச்சயமாக 3கோ 4கோ விடை தெரியாமல் புலம்பிகிட்ருப்பீங்க. நிறையா ஜோசியர்கிட்ட போயிட்டுருப்பீங்க, நிறைய விதவிதமாக கோயிலுக்கு போயிட்டுருப்பீங்க. இந்த படத்தில் அவ்வளவு விடைகள் இருக்குது. அந்த தம்பி டான்ஸ் மாஸ் மூலம் அந்த பாட்டை பாடி காமிக்கிற பாடு. சின்ன முள்ளு சிம் சிம், பெரிய முள்ளு சங் சங், சின்ன முள்ளு சிம் சிம், பெரிய முள்ளு சங் சங், ரவுண்ட் கிளாக் மைண்ட் பிளாக் சீ போடா. அட இத்தனோண்டு கண்ணுக்குள்ளே எத்த தண்டி கிடப்பாரு போட்டு போல கிரியே பொழந்து எடுக்கிறியே. அட ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ண பேச நானும் தந்தாக்க பேச மறுக்கிறியே பெஸ்டா விட்டுறியே. நதிதான் சல சல கருத்தேகம் நீந்தினான் பாவம் எண்டி தக்க கோபமா வேண்டாம் சாவமே கப 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 கப. சின்ன முள்ளு சிம் சிம், பெரிய முள்ளு சங் சங், சின்ன முள்ளு சிம் சிம், பெரிய முள்ளு சங் சங், ரவுண்ட் தி கிளாக் மைண்ட் பிளாக் சீ போடா. தேங்க்ஸ் சார். டேடியே லவ் யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.